हरे कृष्णा सखीस। जय बोलो பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். இன்றைய தினம் பிரேம்நிதி ஜி மகாராஜ் இந்த பக்தரை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பிரேம்நிதி மிஸ்ரா இவருடைய இது மிஸ்ர குலம், பிராமணா தான் இவா. இந்த பிரேம்நிதி மிஸ்ரா ஆக்ரா நிவாசி. ஆக்ரா நிவாசி. சிப்பிட்டோலான்னு ஒரு இடம் ஆக்ரா பக்கத்துல. அந்த சிப்பிட்டோலான்ற இடத்துல இவருடைய மந்திர் பிளஸ் இவருடைய வீடு ரெண்டுமே அங்கதான் இருக்கு. இவர் வல்லப சம்பிரதாயத்துக்கு கீழே வரார். விட்டல்நாத் ஜியோடைய வல்லபாச்சாரியரோட குமாரர் விட்டல்நாத் ஜி, அவருடைய சிஷ்யர் தான் இந்த பிரேம்நிதி மகாராஜ். தெய்வத்தினுடைய பெயர் ஷியாம்ஜி. கிருஷ்ணன் ஷியாம்ஜின் அப்படின்னு கூப்பிடுவார். இவருடைய நியமம் மடியா சேவை பண்றதுதான் பகவானுக்கு. மடி சேவை இவருடைய நியமம். இவர் பிரேமைய கொட்டுவார் எல்லார் மேலையும். இந்த கிருஷ்ணர் ராமர் இவருக்கெல்லாம் எப்படி பேர் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய குணங்கள் இருந்ததோ, ஸ்ரீ கிருஷ்ணர்னா எல்லாரையும் ஆகர்ஷிப்பவர். அதே மாதிரி ராமர்னா ராமம் ரமயதி இதி ராமஹா. அந்த மாதிரி இவர் பிரேம நிதின்னு இவருக்கு எந்த பிராமணன் பேர் வச்சாரோ, எந்த ஆச்சாரியன் இவருக்கு பேர் வச்சாரோ, அப்படி ஒரு சீலமான சுந்தரமான சுபாவம். எல்லார் மேலேயும் பிரேமைய கொட்டுவார். ஆனா யார் மேலேயும் துவேஷம் எதுவுமே கிடையாது. இவர் இந்த மாதிரி இவர் ரொம்ப கிருஷ்ண கைங்கரியத்திலையும் உபன்யாசங்கள் செய்யறதுலயுமே தன்னுடைய வாழ்நாள் பூரா போக்கின்னு வந்தார். பொதுவா என்ன சொல்லுவான்னா, ஐஸ்வர்யம் ஒத்தற்ற இருக்கு அப்படின்னா அந்த சோபா எப்படி தெரியும், அந்த சோபை எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, பட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும். சஜ்ஜனங்கள் கிட்ட நல்ல குணங்கள் இருந்ததுன்னா அதுதான் ஐஸ்வர்யத்தோட சோபா. சூர வீரனா இருக்கான் அப்படின்னா அந்த சோபா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, கொஞ்சமா பேசணும், ஆனா அவனுடைய சூர வீர தைரியத்தை அவன் அவனுடைய வீரத்தை ஆச்சரணத்துல காட்டணும். அப்புறம் ஞானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஞானத்தினுடைய சோபை அது எதுல தெரியும் அப்படின்னா சாந்தியில தான் தெரியும். அவ சாந்தியா இருப்பான். அதே மாதிரி சாஸ்திர அத்தியனம் எல்லாம் பண்ணியிருக்கா, ரொம்ப பண்டிதா அப்படின்னா அந்த சோபா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா ரொம்ப வினயமா இருப்பா, அதுலதான் தெரியும். அதே மாதிரி ரொம்ப தனவான், நிறைய தனம் இருக்கு அப்படின்னா அந்த சோபா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா சத்பாத்திரத்துக்கு விநியோகம் பண்ணணும். அதுலதான் அந்த தனம் இருக்கு அப்படின்னு அத சத்பாத்திரத்துக்கு நம்ம விநியோகம் பண்ணோம்னா அதுதான் சோபா. அதே மாதிரி எல்லா குணங்களுக்கும் எது சோபா அப்படின்னு கேட்டா சீலமா இருக்கிறது தான். அந்த சீலம் தான் இவர்கிட்ட ரொம்ப உண்டு. பிரேம்நிதிஜி மகாராஜ் கிட்ட கதையை நம்ம கேட்டோம்னா இந்த சமஸ்த லோகத்தையும் பாவனம் செய்யும். அப்பேற்பட்ட அவருடைய சரித்திரம் அப்பேற்பட்டது. அவருடைய சரித்திரமானது எல்லாருக்கும் ஒரு படிப்பினைய கொடுக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இவர் இந்த சாணக்கிய நீதி இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஸ்லோகம் வருது, பிரியவாக்கிய பிரதானேன சர்வே துஷ்யந்தி ஜந்தவ தஸ்மாத் ததைவ வெக்தவ்யம் வச்சனே கா தரித்திரதா. அதாவது பிரியமான வாக்கியம் நம்ம பேசுறதுனால என்ன அப்படின்னு கேட்டா எல்லாரையும் சந்தோஷப்படுத்திடலாம். வச்சனத்துல என்ன தரித்திரம் வேண்டி இருக்கு, அப்பேற்பட்டதுல அந்த வச்சனத்துல என்னத்துக்கு தரித்திரம் வேண்டி இருக்கு அப்படின்ற. சரி, அப்படியே அந்த வச்சனம் இருந்தாலும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா சுப வச்சனமா இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும் நம்ம பேசுற பேச்சு. அந்த மாதிரி நம்ம பேசுறதுனால மதுரவாணியா, அதாவது நம்ம இனிமையா நம்மளுடைய வாக்கு இருக்கிறதுனால பேசுறதுனால அது மங்களத்தையே செய்யும். அது அந்த இதயத்துக்கு சீதளத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை தான் நம்ம பேசணும். நல்ல வார்த்தைகளே பேசணும். மதுரவாணி மங்களம் குரு அப்படின்ற, அதாவது வாணி மதுரமா இருக்கணும், அது மங்களத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். இப்படி ஏன்னா ஜனங்கள் பலவிதமான துக்கங்களால சம்சார தாபத்தினால தவிக்கிறா. அவளுக்கே
அந்த பிராரப்தத்தினால ஏதோ சிரமங்கள் வருது, அவளை தவிச்சுன்னு இருக்கா. அப்பேற்பட்ட ஜனங்கள் கிட்ட போய் கட்டுவச்சனம் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்ற. கிரகஸ்தாசிரமம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது தன்யமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு கேக்குறார். அதுக்கு அவர் சொல்றார், ஒரு குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகள் வித்வான்களா இருக்கணும். அப்போ அந்த கிரகஸ்தாசிரமம் தன்யமா இருக்கிற கிரகஸ்தாசிரமத்துல நல்ல உண்மையான நண்பர்கள் இருந்தா அந்த கிரகஸ்தாசிரமம் உத்தமம். சாத்வீகமான தனம் ஒரு குடும்பத்துல புரள்றதுன்னா அப்ப அது தன்யமான கிரகஸ்தாசிரமம். ஸ்வபத்னி, தன்னுடைய பத்னி மேல எவன் பிரீத்தியை அதிகமா வைக்கிறானோ அந்த கிரகஸ்தாசிரமம் மிகவும் உயர்ந்தது. அப்புறமா நம்மளுக்கு வேலைக்காரா இருக்கா, ஏனோ தானோன்னு இல்லாம அவ பண்ற காரியத்தை ரொம்ப பிரீத்தியா உண்மையா பண்ற சேவகர்களா அவர்கள் இருந்தார்கள்னா அந்த கிரகஸ்தாசிரமம் உஸ்தி. எந்த கிரகஸ்தாசிரமத்துல அதிதி சேவா சதா நடக்கிறதோ அந்த கிரகஸ்தாசிரமம் உஸ்தி. எந்த கிரகஸ்தாசிரமத்துல நித்திய தேவதா பூஜை நடக்கிறதோ அந்த கிரகஸ்தாசிரமம் உஸ்தி. எந்த கிரகஸ்தாசிரமத்துல மதுரான்னம் பிரசாதம் டெய்லி பண்ணி பகவானுக்கு படைச்சு 4 பேர் வரவாளுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்றாளோ அந்த கிரகஸ்தாசிரமம் உத்தமமான கிரகஸ்தாசிரமம். எந்த கிரகஸ்தாசிரமத்துல சாது சங்கம் எப்பவுமே இருக்கோ அந்த கிரகஸ்தாசிரமம் உஸ்தி. எந்த கிரகஸ்தாசிரமத்துல இஷ்ட தேவதா உபாசனை ஒழுங்கா நடக்கிறதோ அந்த கிரகஸ்தாசிரமம் உஸ்தி. இவ்வளவு குணங்கள் இருக்கிற கிரகஸ்தாசிரமம் தான் மிகவும் உஸ்தியான கிரகஸ்தாசிரமம். இதை எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, இத்தனை குணங்களும் இத்தனை சொன்ன அத்தனை சமாச்சாரமும் இந்த பிரேமநிதியுடைய கிரகஸ்தாசிரமத்துல உண்டு. அதனாலதான் அவர் இதை சொல்றார். இத்தனை நல்ல குணங்களும் இத்தனை நல்ல சமாச்சாரங்களும் இவருடைய கிரகஸ்தாசிரமத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரேமநிதியினுடைய கிரகஸ்தாசிரமம் அத்தனை உத்தமோத்தமமானது அப்படின்னு சொல்றார். இந்த விரஜத்துக்கு 2 பரிக்கிரமா உண்டு. அந்தர் பரிக்கிரமா, அடுத்தது பாகர் பரிக்கிரமான்னு 2 உண்டு. விரஜத்துக்குள்ளேயே அந்த பிருந்தாவனத்தை பரிக்கிரமா பண்றா, அது விரஜ பரிக்கிரமா. அந்தர் பரிக்கிரமா, பாகர் பரிக்கிரமான்றது வெளியில ஆக்ரா வரைக்கும் வரும். அதுதான் பாகர் பரிக்கிரமா அப்படின்னு சொல்லுவா. இத உபவிரஜ்னு கூட சொல்லுவா. ஏன்னா பிருந்தாவனத்துல இருக்கிற யமுனால கிருஷ்ணனும் ராதையும் நித்தியம் ஸ்நானம் பண்ணுவா, சகிகள்லாம் எல்லாரும் ஸ்நானம் பண்ணுவா. ஆனா அந்த உச்சிஷ்டமானதுதான் ஆக்ராக்கு வருது. அதனால ரொம்ப ரொம்ப உசத்தியானது இந்த உபவிரஜ்னு, அதனாலதான் இதுக்கு பேரு அப்படின்னு சொல்றார். இன்னொன்னு இந்த பிருந்தாவனத்துக்கு பிரவேச துவாரம் எதுன்னு கேட்டா அதுதான் ஆக்ரா அப்படின்றான். இந்த பிரேமநிதி இந்த ஆக்ரால தான் வந்துட்டு இருக்கார். எல்லா ஆக்ரா ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இவரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவர் பேசுவார். அடுத்தது உபன்யாசங்கள் செய்வார். அதனால இவருக்கு அந்த ஊர்லயே இவருக்கு ரொம்ப பெரிய நல்ல பேரு. எல்லாரும் பெரிய பூஜ்யர் இவர் ஆக்சுவலா அந்த ஊர்ல. இந்த தசமஸ்கந்தம்ல 12 ஸ்கந்தத்துல பாகவதத்துல 4வது அத்தியாயத்துல 40வது ஸ்லோகம் ஸ்ரீ சுகர் பரிஷத்துக்கு சொல்றார். சம்சார சிந்தும் அதிதுஸ்தரம் உத்திதீர்ஷோகோ நான்யஹ பிளவோ பகவதக புருஷோத்தமஸ்ய லீலா கதரச நிஷேவன மந்தரேன பும்சோ பவேத் விவித துக்க தவார்த்திதஸ்ய அப்படின்ட்டு வருது அந்த ஸ்லோகம். என்ன அப்படின்னா, ஜனங்கள் எல்லாருமே பலவிதமான துன்பங்கள்னால, சம்சார துன்பங்கள்னால, இந்த சம்சாரத்துல இந்த காட்டு தீல எப்படி மனுஷன் வருந்தி ரொம்ப இதுவாயிடுவானோ அந்த மாதிரி ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஜனங்களுக்கு இந்த தாண்ட முடியாதுன்ற இருக்கிற இந்த சம்சார சாகரத்தை தாண்ட விரும்பின புருஷனுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னு கேட்டானா, அவளுக்கு என்ன சந்தோஷம், அவளுக்கு எதுல சந்தோஷம் அப்படின்னு கேட்டா, நாராயணனுடைய லீலா கதைகள் அந்த ரசத்தை சேவிப்பதை தவிர
வேறு ஓடம் வந்து சம்சாரத்துல உழல்றவாளுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல வருது. அதாவது இவ்வளோ சம்சார இதை தாண்டணும் அப்படின்னா அதுக்கு வழி வந்து பகவானுடைய கதைகளை கேட்கறதும் பகவானுடைய பக்தர்களுடைய கதையை கேட்கறதும் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பிரேமநிதி அவர் தன்னுடைய பூஜா சேவா காலம்லாம் இந்த வல்லபாச்சாரிய சம்பிரதாயம்னா அவ அஷ்டயாம சேவை பண்ணுவா. சோ அது போக மீதி இருக்கிற சமயத்துல அவர் இந்த மாதிரி கதைகள்லாம் பாகவதம் ராமாயணம் போன்ற கதைகள்லாம் சொல்லி ஜனங்களை வந்து ரொம்ப அவளுக்கு உடனே மனசுல ஒரு சந்தோஷம். அந்த 2 மணி நேரம் கதை கேட்ட உடனே என்னமோ அவளுடைய கஷ்டங்கள்லாம் வெடிஞ்சு போன மாதிரி அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்படியாக இவர் வந்து காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார் ஆக்ரால. அதாவது இவருடைய சேவா எப்படி இருக்கும் அப்படின்னா கிருஷ்ண சேவா சதா காரியா. இந்த வல்லவாச்சாரியார் சொல்றார், எப்ப பார்த்தாலும் என்ன காரியம் அப்படின்னு கேட்டானா கிருஷ்ண சேவை பண்ணிட்டே இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த சேவை பண்றதுன்றது வந்து ஏனோதானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடமைக்காக பண்ற சேவை கிடையாது. அது பிரேமபூர்வகமா இருக்கணும். அந்த சேவையானது பிரேமபூர்வகமா பகவானையே மனசுல சதா சிந்திச்சு பகவானுக்காகவே சந்தோஷப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு சேவையா இருக்கணும். அப்படி ஒரு சேவை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது வந்து அதுல ஒரு நிஷ்டை இருக்கணும். நிஷ்டை இருந்தாதான் இந்த சேவையே பண்ண முடியும். இது வைஷ்ணவ உபாசனையிலேயே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா நாம நிஷ்டா இருக்கணும், சேவா நிஷ்டா இருக்கணும், தாம் நிஷ்டா இருக்கணும், கிரந்தத்துல நிஷ்டா இருக்கணும், குருல நிஷ்டா இருக்கணும், அப்புறம் ஏகாதசி நிஷ்டா இருக்கணும், அப்புறம் வந்து திலக்க நிஷ்டா இருக்கணும், அப்புறம் மகா பிரசாத்ல நிஷ்டா இருக்கணும். இவ்வளவு சமாச்சாரம் இருக்கணும். இந்த நிஷ்டான்றது வந்து இது ஒண்ணுத்துல ஒண்ணு வந்து கம்பைண்டா இருக்கு. ஒண்ணுத்துல ஒண்ணு கம்பைண்டா இருக்கு. அதாவது எப்படின்னா இந்த நிஷ்டா மட்டும் இருந்தா போறாதா, ஏதோ 2 நிஷ்டா இருந்தா போறாதா அப்படின்னு சொல்ல முடியாது. நாம நிஷ்டா இருக்கணும். முதல்ல நாம ஜபத்துல ருச்சி இருக்கணும், நாம நிஷ்டா இருக்கணும். அதுக்கப்புறம் சேவா பண்றதுல நிஷ்டா இருக்கணும். அதுக்கப்புறம் தாம், எந்த தாமத்துல நம்ம வாசம் பண்றோமோ அந்த தாமத்துல ஏதாவது பிருந்தாவன தாமா இல்ல காஷி வாரணாசி தாமா ஏதாவது ஒரு தாமத்துல ஒரு நிஷ்டா இருக்கணும். அப்புறம் கிரந்து தினமும் பாகவதம் வாசிக்கணுமா அந்த மாதிரி ஏதாவது கிரந்த நிஷ்டா இருக்கணும். குரு நிஷ்டா ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏகாதசி நிஷ்டா ஒரு வைஷ்ணவனுக்கும் ரொம்ப முக்கியமான ஏகாதசி நிஷ்டா. அப்புறம் திலக்கம் வச்சுக்கணும், அந்த திலக்க நிஷ்டா இருக்கணும். அப்புறம் அந்த மகா பிரசாத்ல அது தயார் பண்றதுல ஒரு நிஷ்டா இருக்கணும். அத பிரசாதத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதுல ஒரு நிஷ்டா இருக்கணும். இப்படி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னா சரீரத்திலயும் சுத்தம் இருக்கணும், மனசுலயும் சுத்தம் இருக்கணும். சரீரத்துல மட்டும் குளிச்சுட்டு மடியா இருக்கேன்னு சொன்னா போகாது. மனசும் மடியா இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் இந்த கலியில வரக்கூடிய இந்த பக்திக்கு சில உட்பாதகங்கள்லாம் வந்துட்டே இருக்கு இல்லையா, அந்த உட்பாதகங்கள்லாம் எப்படி போகும் அப்படின்னா இந்த மாதிரி நிஷ்டா இருந்துடுத்து அப்படின்னா அவகிட்ட அந்த கலியினுடைய தொந்தரவுகள் இருக்கவே இருக்காது. அதனால இந்த சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளே அது என்னன்னா மடிதான். அதுதான் இந்த நிஷ்டாக்கள் எல்லாமே சனாதன தர்மத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆக்ரால வந்து நிறைய யவனர்கள்லாம் நிறைய உண்டு, முஸ்லிம்கள் நிறைய உண்டு அந்த ஊர்ல. அதனால இவருக்கு வந்து அவ மேல பட்டானாலே திரும்பி போய் கங்கையில குளிக்கணும்ன்ற அளவுக்கு இவருக்கு அந்த இது உண்டு. அதனால வேண்டி இவர் காலங்காத்தாலேயே ஒரு 3 மணிக்கே கிளம்பி தினம் போய் ஒரு பெரிய பானை எடுத்துன்னு போவார். அந்த பானையில யமுனா ஜலத்தை பிடிச்சுன்னு வந்துடுவார் மடியா. முதல்ல யமுனைக்கு இங்க குளிப்பார், குளிச்சுட்டு ஆத்துல குடிச்சிட்டு நேரா யமுனைக்கு போவார். யமுனையில போய் குளிப்பார், குளிச்சுட்டு பஜனை பண்ணுவார். ஒரு 2 நிமிஷம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு தண்ணியை ஃபுல்லா பிடிச்சிப்பார், ஜபம் பண்ணுவார். அப்புறம் அங்கேருந்து நேரா கிளம்பி ஆத்துக்கு வருவார். வந்துட்டு அதுக்கப்புறமா உடனே சுப்பிரபாத சேவையிலேருந்து காலையிலேருந்து ஆரம்பமாகும். அப்படி தன்னுடைய கடமைகளை பகவானுக்கு விடாம அஷ்டயாம சேவையும் அழகா பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காரு. இது ஒரு பவித்திரமான சேவா. அப்படியே பகவானுக்காகவே பகவத் தியான பரமாவே ஆயிட்டார்.
அடுத்தது கொஞ்சம் கூட கள்ளம் கபடம் இருக்கவே இருக்காது அவருக்கு. அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு அவளோட யோக சேமத்தை வகிக்கிறதுக்காக மார்க்க பந்துவா இருப்பான் கிருஷ்ணன். யோகிகள் முனிவர்கள் இவாளாம் கூட தன்னுடைய பாதையில இருந்து நழுவிடுவா. ஆனா பகவத் பக்தாள் இருக்கா பார்த்தா, அவ ஒரு நாள் பகவானை விட்டு நழுவவே மாட்டா. எல்லா விதத்திலயும் பகவானும் அவளுக்கு அனுகூலமா தான் இருப்பான். பகவான் எப்போதும் தன்னுடைய பக்தனை இப்ப நம்ம பகவானை தானே நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் சரித்திரத்துலலாம். ஆனா பக்தால பகவானே பூஜை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குணநிதியோட இவருடைய சரித்திரத்திலேயே வருது, பிரேமநிதியோட சரித்திரத்திலேயே வருது. அப்பேற்பட்ட பகவத் பக்தால இந்த பகவானே நித்தியம் பூஜை பண்றான். ஒரு அகாரணமான கிருப்பா அவன் மேல எப்பவுமே வர்ஷிச்சுட்டே தான் இருப்பான். அதோட இல்லாம பக்தனுடைய பக்திய பத்தி விசேஷமா ரொம்ப புகழ்வானாம். அதாவது எப்படின்னா, அவனே கருணை சாகரம், கருணா சாகரவன். அவன் என்ன பண்ணுவான், பகவான் பக்தாளுக்கு உத்தமமான பக்தியை தானே தான் கொடுக்குறான். நம்மளுக்கு எங்கே இந்த பக்தி வரத்துக்கு? அது நிரந்தரமா இருக்கணும் அந்த பக்தி. அப்படின்னா அது பகவான் பிரசாதிச்சாதான் அந்த பக்தி நிரந்தர பக்தியா இருக்கும். அப்போ தன்னுடைய பக்தாளுக்கு பகவானை தானே பக்தியும் கொடுத்துட்டு அப்புறம் தன் பக்தன் தனக்கு பக்தி பண்றத பார்த்து ஒரே மகிழ்ச்சி அடைகிறானாம். யானை எப்படி தானே கட்டி காலை கட்டுறதுக்கு பாகன் கிட்ட அந்த சங்கிலியை எடுத்து கொடுக்கறதோ அப்பேற்பட்ட அந்த மாதிரி அச்சுதன்னா கை நழுவ விடாதவன் அர்த்தம் இல்லையா? தன்னை பந்தப்படுத்திக்க கூடிய பக்தியையும் தானே அந்த பக்தாளுக்கு அருள்றான். எதனால அப்படின்னு சொன்னா, அந்த நிஷ்டையினால. எந்த காரியம் செஞ்சாலும் அதை நியமமா பண்ணணும்னு யார் ஒருத்தர் வச்சுண்டு கண்டிப்பா இந்த சமயத்துல இதை நம்ம பண்ணிதான் ஆகணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு யார் ஒரு நியம நிஷ்டைய ஃபாலோ பண்றாளோ, அப்புறம் அவ நேரம் தவறாம என்ன இடைஞ்சலே வந்தாலும் என்ன கஷ்டமே வந்தாலும் அவ அதை பொருட்படுத்தாம எப்படி அவ தன்னையே அந்த பகவானண்ட பூர்த்தியா தன்னை ஈடுபடுத்திக்கிறாளோ, அப்பேற்பட்ட நிஷ்டை உடையவாளுக்கு பிராரப்தவசமா ஏதாவது அவளுக்கு சிரமங்கள் வந்தாலும் அதையும் போக்கி அந்த நிஷ்டையிலேருந்து அவளை நழுவ விடாம அவ பக்தி பண்றதுக்கு எந்த குறைச்சலும் வராம தானே காப்பாத்துவான்றதுதான் இந்த சரித்திரம். மார்க்க பந்துவா இருப்பான் இந்த பக்தி மார்க்கத்துல இருக்கிறவாளுக்கு. அப்படியே அவளுக்கு ஏதாவது இடையூறு அகஸ்மாத்தா வந்தாலும் அதை தன்னுடைய கிருப்பையினாலேயே போக்கிடுவான் அப்படின்றதுதான் இவருடைய சரித்திரமே. இவர் தினம் காலையில 3 மணிக்கு எழுந்து நித்தியம் போய் யமுனையில ஸ்நானம் பண்ணி இந்த தண்ணி எல்லாம் எடுத்துன்னு இப்படி இவர் இவர் நித்திய அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருப்பார். இப்படி இருக்கிறச்ச ஒரு நாளைக்கு பயங்கரமான மழை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுறது, இடி மின்னலா இருக்கு. ரொம்ப சேரும் சகதியுமா தண்ணி அப்படியே புரண்டு ஓடுறது. இவர் பிரேமநிதி சரி கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா போலாம் அப்படின்னா விடிஞ்சு எடுத்துனா யவனர்கள்லாம் வந்துருவா யமுனா கரைக்கு. அங்கதான் எல்லாம் பண்ணுவா. அப்படி இருக்கும்போது அவ மேல பட்டா அப்புறம் மடி இல்லை, அந்த தண்ணி அவ மேல படுவா. இதெல்லாம் நம்மளுக்கு சரியா வராது. மழையே வரட்டும், இடியே இடிக்கட்டும், மின்னலே மின்னட்டும், என்னவே ஆகட்டும், சரீரத்துக்காக நான் இப்போ பார்க்க போறது இல்லை. நான் எப்படியாவது சரி நான் போய் எடுத்துன்னு தான் வரப்போறேன். கரண்ட்டும் இல்லை, சுத்தமா கொஞ்சம் கூட இல்லை, அப்படியே கும் இருட்டா இருக்கு. இவர் குளிச்சுட்டு அந்த கொட்டுற மழையில இவர் ஆத்துல குளிச்சுட்டு அந்த பானையை எடுத்துட்டு இவர் கிளம்பி போறார். தண்ணி புரண்டு ஓடுறது முழங்கால் அளவுக்கு, சேரும் சகதியுமா இருக்கு. ஆனா அவர் அதை பத்தி ஒன்னும் கவலைப்படல. ஏன்னா திட பக்தி இருக்கு இவர்கிட்ட. சூரியோதயத்துக்கு முன்னாடியே யமுனா ஜலத்தை கொண்டு வந்துடணும்ன்றது தானே இவருடைய நியமம். அதனால அந்த திட நிஷ்டையை விடுறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால தன்னுடைய உயிரையே விட நேர்ந்தாலும் கூட நியமத்தை விடக்கூடாது. இந்த திட பக்தியினால் நிஷ்டையில தான் கோவிந்தனே பிரீத்தி அடைகிறான். இப்படி இவ்வளோ கோரமான இருள், பெரிய மரங்கள்லாம் அப்படியே கீழே விழுந்து கிடக்கு, கொஞ்சம் வயசும் ஆயிடுத்து. ஆனா இந்த குளிர் காற்று வேற ஒரு பக்கம் அடிக்கிறது.
ஆனாலும் இவருக்கு யமுனா ஜலத்தை எடுத்துன்னு வந்துடணும்னு இவர் கிளம்பி நடக்கிறார். ஒரு 10 அடி எடுத்து வச்ச உடனே ஒரு பாலகன், அழகுன்னா அழகு சொட்டுறது, அந்த பாலகன் என்ன பண்றான், ஒரு தீவட்டியை பிடிச்சிட்டு முன்னாடி போறான். இவருக்காக பிடிச்சுன்னு போற மாதிரியும் இல்ல, ஆனா ஒரு தீவட்டியை கையில வச்சு நம்ம முன்னாடி போறான். உடனே என்னடா இது, யார் இந்த பையன், எதுக்காக, எங்க போறான் இவன், சரி எங்கேயோ அவன் வீடு இங்க இருக்கும் போல இருக்கு யமுனாக்கரை ஓரமா, அதனால இவன் பெரிய இடத்து பிள்ளையா இருப்பான் போல இருக்கு, இவன் போயின்னு இருக்கான், இல்ல யாரோ முன்னாடி போறாளோ என்னமோ, இவன் பின்னாடி எடுத்துட்டு போறானா என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இவர் யோசனை பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு, சரி இப்பத்துக்கு நம்மளுக்கு வெளிச்சம் கிடைச்சதுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கார். அந்த வீடுகள்லாம் இருக்கிற இதெல்லாம் முடிஞ்சு யமுனாக்கரை பக்கம் வர வரைக்கும் அவன் போவே இல்லை, முன்னாடி போயிட்டே இருக்கான். யமுனாக்கரை வந்துவிட்டு வந்த உடனே அப்பாடா யமுனாக்கரை வந்தாச்சு, இது வரைக்கும் நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டான்ப்பா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் காணாங்க. சரி ஏதோ நம்ம வரணும், வந்தாச்சு, பகவான் நம்மளுக்கு உபகாரமா யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சிருக்கார் போல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இறங்கி குளிச்சுட்டு திரும்பி வந்து அதுக்கப்புறம் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இவர் எப்பவும் 2 பஜனை பாடுவார், அந்த நாம சங்கீர்த்தன் பண்ணிட்டு திரும்பி இப்படி 4 அடி எடுத்து வைக்கிறார். திரும்பி அந்த பையன் தீவட்டியை பிடிச்சுன்னு வரான் முன்னாடி. அடா என்னடா அது, முதல்ல போகும்போது அவன் எங்கேயோ போறான் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம், இப்ப திரும்பியும் இவன் வரான் நம்மளோட அப்படின்னா நம்மளுக்காக தான் இவன் வந்தானா, அப்ப இவன் யாரு அப்படின்னு ஒரு 10-15 அடி கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ள இவருடைய ஷாம் சுந்தர் மந்தர் வந்தாச்சு, கோயில் வந்துடுத்து. என்னடா அது, நம்ம ஒரு கிரோஸ் தூரம் நடப்போம், இன்னைக்கு என்னடானா நம்ம 10 அடி தான் எடுத்து வச்சோம், கோயிலே வந்துடுத்து நம்ம கோயில், என்ன விஷயம், யார் இது, என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டார். போயிட்டு இந்த பானையை இறக்கி கீழே வச்சார். கீழே வச்சுட்டு திரும்பி ஓடி வர்றார் வாசலுக்கு. எங்க அந்த பையன், எங்க அந்த பையன், எங்க அந்த பையன் தேடுறார், காணோம். அட அவனுடைய தேகத்தை பார்த்தாலே ரொம்ப சுகந்தமான வாசம் வந்தது, அவனுடைய நடைய பார்த்தானா யானை நடக்கிற மாதிரி அப்படி ஒரு நடை, மேனிய பார்த்தானா அப்படி படபடபடன்னு இருந்து, அவன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு தேடி 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 திரும்பி இவர் யமுனா கரை வரைக்கும் வந்துட்டார். அவரால் பார்க்காம இருக்க முடியாத மாதிரி மனசு கடந்து அடிச்சுக்கிறது, எங்க 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 எங்கன்னு தேடுறார். திரும்பி அங்கேருந்து இங்க வராரு, காணோம். அப்படியே நேரா சுவாமி கிட்ட நிக்கிறார். யார் இன்னைக்கு வந்தது, யார் எனக்கு தீவட்டி பிடிச்சது, போகும்போது சரி எங்கேயோ போறவா அவ நம்மளுக்கு முன்னாடி போறா அப்படின்னு நினைச்சுங்க. திரும்பியும் நான் கிளம்பின உடனே என்னோடய 10 அடியில எப்படி வந்தது கோயில், எப்படி இது நடந்தது, யார் இது, வந்தது யாரு அப்படின்னு நான் என்னுடைய மனசை இப்படி யார்கிட்டயுமே பறி கொடுத்தது இல்லையே, எனக்கும் குழந்தை குட்டிகள் குடும்பம் எல்லாம் இருக்கு, ஆனா நான் யார்கிட்டயும் இந்த அளவுக்கு மனசை கொடுக்கலையே, இன்னைக்கு இவனை திரும்பி பார்த்தே ஆகணும்னு திரும்பி நான் யமுனாக்கரை வரைக்கும் போய் தேடிட்டு வந்துட்டேனே, இப்பவும் என் மனசு ஆறல, என்னால முடியல, மணியும் ஆயிடுத்து, உனக்கு சேவா பண்ணணும், ஆனா விடிய போறது, என் மனசோ எதுலயும் நிக்க மாட்டேன்றது, நான் என்ன பண்ணுவேன், யார் வந்தது, சரி ஆட்டும், நம்ம இப்போ முதல்ல விளக்கை ஏற்றிட்டு நம்ம சுப்பிரபாத சேவையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறார். ஷாம் சுந்தருடைய கால் முழங்கால் வரைக்கும் பூரா சேரு, ஒரே சேரா இருக்கு. கைய பார்க்கறார், அந்த தோல்ல போட்டு இருக்கிற துண்டு ஃபுல்லா எண்ணெய். இப்பதான் அவர் நினைச்சுக்கிறார், ஓ வந்தது நீதானா, ஏன் நீ எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த, நான் யாரு, எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படணுமா, நான் உனக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டேனே, இது நியாயமா, நான் எனக்காக நீ இப்படி எல்லாம் சேரல, இப்படி எல்லாம் தீவட்டி, நான் அப்பவே நினைச்சேன், என்னடா இவ்வளவு மழை பொழியறது, அவன் எண்ணெயே ஊத்தல, ஆனா தீவட்டி மட்டும் இவ்வளவு நாள் எரியறது, எப்படி இது எரியறதுன்னு தெரியலையே, இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டேன். ஆனா எனக்கு கொட்டுற மழையில நம்ம போய் தண்ணி எடுத்துன்னு வரணுமேன்னு அது ஒண்ணுத்திலேயே குறியா இருந்ததுனால என்னால அதை தீவிரமா யோசனை பண்ணி பார்க்க முடியல. யார் வந்ததுன்னு நான் இப்ப புரிஞ்சுட்டேன். நீ ஏன்பா எனக்காக இப்படி கஷ்டப்பட்ட அப்படின்னு கதறி கதறி குழந்த மாதிரி, நந்தகுமாரா, கோவிந்தா,
நீ பிரம்மாதிகளுக்கெல்லாம் துர்லபமாச்சேடா, நீ என்னத்துக்கு எனக்கு என் மேல இவ்வளவு கருணைய பொழிஞ்ச? இப்படி ஒரு விசித்திரமான அற்புதமான ஒரு லீலை நீ பண்ணிருக்க. அதை நான் பிரத்யட்சமா இப்ப பார்த்துட்டு கூட உனது சௌரபியத்துல தானே நான் மோகிச்சு போயிட்டேன். நீ இப்படி ஒரு சௌரபியம் என்கிட்ட என்னை எப்படி காமிச்ச? நீதான் வந்திருக்கன்ற அந்த உன்னுடைய மகிமைய நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனேடா. நான் என்ன பண்ணுவேன்? மார்க்க பந்துவா வருவ அப்படின்னு நான் சொல்லுவேன் உபன்யாசத்துல. நிஜமாவே நீ எனக்கு மார்க்க பந்துவா இன்னைக்கு வழிகாட்டியா நீ எனக்கு வந்தியே. உன்னுடைய திருவடிய எப்படி லாலன பாலன பண்ணுவா மகாலட்சுமி. அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடியை இன்னைக்கு இந்த சேரலையும் சகதிலையும் முள்ளுலையும் மரங்கள்லாம் முழிஞ்சு விழுந்துருந்தது. இந்த இவ்வளவுத்துக்கும் மத்தியில நீ இப்படி வந்து அலைஞ்சியே எனக்காக அப்படின்னு கதறுன்னு கதற அழறார். அப்படியே காலை பிடிச்சுட்டு இருக்கார். அப்படியே அவருக்கு மூச்சையே இல்லாம எழுத்து. திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு எழுந்துட்டார். எழுந்த உடனே பிரேமநிதி பிரேமநிதி அப்படின்னு கூப்பிடுறாரு பகவான். என்ன ஷியாம சுந்தரா, என்ன சொல்ல போற இப்ப நீ எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சொல்றாரு, இல்லப்பா, தினம் எனக்காக காலையில 3 மணிக்கு எழுந்து அவ்வளோ தூரம் வெயிலையும் மழையிலையும், என்ன வெயில் காலமா இருந்தாலும் மழை காலமா இருந்தாலும் நீ எதையும் பொருட்படுத்தாம காலைல 3 மணிக்கெல்லாம் போய் அங்க நீராடி அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து 8 காலமும் சேவை பண்ணி எனக்காகவே நாள் பூரா எனக்காகவே இருந்துண்டு எனக்காகவே சேவை பண்ணிட்டு நீ இருப்பியே. நீ என்ன அப்படி அவ்வளவு சொகுசா வச்சுக்கும் போது நீ கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு என் மனசு இறங்குமா? இறங்காதா? நீ இப்படி நான் ஏன் வந்தேன்னு கேக்குறியே. நீ என் மேல காமிக்கிற அபிமானத்தை நான் திரும்பி உன் மேல காமிக்க கூடாதா? அதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்னுடைய பக்தன், எல்லாத்துக்கும் மேல என் ஹிருதயத்திலேயே இருக்கிறவன். நான் என்னுடைய ஹிருதயத்துல உன்னை பூட்டி வச்சிருக்கேன். நீ சிரமப்படும் போது ஐயோ இந்த 3 மணிக்கு எழுந்து இப்படி போறானே, நான் தானேப்பா வந்தேன். ஏதோ ஒரு நாள் வந்து உனக்கு ஏதோ கைங்கரியம் பண்ணா அதுக்கு நீ இப்படி மனசுக்கு வருத்தப்பட்டு அழலாமா? பிரேமநிதி, இதுக்காக நீ கவலைப்படாதே. எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ நிம்மதியா இரு. நீ சேவைய மேல் கொண்டு செய் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அந்தர்தானம் ஆயிடுறார். அதுக்கப்புறம் இவர் எழுந்து பெருமாளுக்கு தீர்த்தமாடி விட்டு அந்த துணியெல்லாம் மாத்தி, அதுக்கப்புறமா அந்த துணியெல்லாம் அப்படியே எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறார். அந்த சேரோட அந்த துணியை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். இப்படி நீ வந்தியேப்பா அப்படின்னு கொண்டாடுற இந்த சமாச்சாரம் இப்படி ஒருத்தருக்கு 2 பேருக்கு தெரிஞ்சது. அப்படியே அரச புரசலா ஊர் பூரா தெரிஞ்சிடுச்சு. சாயங்காலம் ஆனா இவருடைய சாயங்காலம் சேவா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவர் சித்த நேரம் உட்காந்துட்டு பாகவத உபன்யாசம் பண்ணுவார். இந்த ஊர் ஜனங்கள்லாம் வருவா. ஏதோ இந்த கோயிலுக்கு வந்து இந்த பாகவதம் இவருடைய வாயால கேட்டோம்னா நம்ம மனசுக்கு சாந்தியா இருக்கு. இந்த ஷியாம் சுந்தரை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ நல்ல காரியம் 4 நடக்கிறது நம்ம பாத்துல அப்படின்னு ஒருத்தரும் வருவா. இப்போ வந்து பகவான் வேற இப்படி பிரத்யட்சமா ஆயிட்டான்றது வேற எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் கும்பல் வர ஆரம்பிச்சு. இது அந்த ஊர்ல இருக்கிறவளுக்கு எப்பவுமே பண்டிதாளையோ இல்ல பக்தாளையோ பார்த்து பொறாமப்படுறதுக்குனே ஒரு 10 பேர் இருப்பா இல்லையா? அவ என்ன பண்றா, நேரா போய் ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றா. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரேமநிதி அவனுடைய வீட்டுக்குள்ள பாகவத உபன்யாசம் பண்றேன்னு எல்லாம் பொம்பளைகள் எல்லாரையும், எல்லா ஆம்பளைகள் குழந்தைகள்லாம் கூட வருது. எல்லாரும் பொம்பளை கூட்டம் நெருக்கி அடிக்கும். அந்த மாதிரி அத்தனை பெரிய வச்சுட்டு ஒரே சல்லாபம் பண்ணிட்டு அவன் நடவடிக்கையும் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டு போயிடுறான். இன்னே ராஜா வந்து அவன் முஸ்லிம் ராஜா இல்லையா? எங்கடா ஏதாவது சமயம் கிடைக்கும் பிராமணனை பத்தி ஏதாவது இந்தா உடனே அவனை கூப்பிட்டு அவமானப்படுத்தி தண்டனைப்படுத்தி உடனே எல்லாம் வேண்டாததெல்லாம் பண்ணணுன்றதுக்கு அவன் இது வச்சிருப்பான் இல்லையா, திட்டம் வச்சிருப்பான் இல்லையா? உடனே என்ன சொல்றான், சிப்பாய்களை கூப்பிடுறான். இங்க வா, நேரா போய் பிரேமநிதியை கையோட கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த சிப்பாய்கள் கிளம்பி ராஜசபையிலேருந்து அவன் நேரா பிரேமநிதியினுடைய கோயிலுக்கு வந்துடுறான். பிரேமநிதி அப்படின்னு கத்துறா. என்னடா அது,
யாரோ யவனர்களுடைய குரல் மாதிரி இருக்கே, சரியா இல்லையே, என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, எல்லாம் சேவையெல்லாம் முடிக்க போறார். தினம் பகவானுக்கு இந்த ஒரு ஜாரிணி ஒண்ணு வச்சிருப்பா, ஒரு ஜார் மாதிரி. அதுல தினம் அவனுக்கு குடிக்கிறதுக்கு தீர்த்தம் எடுத்து வைக்கிற வழக்கம் உண்டு. யமுனா இதுல இருந்து தண்ணி எடுத்துன்னு வர்றாரு இல்லையா, அதை வடிகட்டி அதை ஒரு பாத்திரத்துல ஊற்றி அந்த ஜாரிணிய அந்த சுவாமி பக்கத்துல வைப்பா. அந்த தீர்த்தத்தை அந்த பானையிலேருந்து இதுல கொட்டணும்னு எடுத்து வச்சுன்னு இருக்காரு. அதுக்குள்ள இவன் கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் அப்படியே வச்சார். உடனே ஏன்னா அவன் உள்ள வந்துட போறானே, இன்னும் தீட்டாயிடுமேன்றதுக்காக வேண்டி வெளியில ஓடி வந்தார். என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ராஜா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னார், கிளம்புங்க இப்பவே அப்படின்னு ஒரு பெரிய குரல் எடுத்து சொன்ன உடனே பிரேமநிதி அப்படியே போட்டபடி நேரா கிளம்பி வந்துட்டார். வந்த உடனே ராஜா எதிர்க்க நிக்க வச்சா. ராஜா பார்த்தார். என்னப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ நித்தியம்? நான் நித்தியம் ஷியாம் சுந்தருக்கு அஷ்டயாம சேவை பண்ணுவேன், பாகவதம் சொல்லுவேன், ஏதோ என்னால அதை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு குதா இருக்காரு இல்லையா அல்லா, அந்த மாதிரி எங்களுக்கு கண்ணையா கிருஷ்ணன் தான் எங்களுடைய பகவான். ஆமா ஆமா, அந்த வேணு வச்சுட்டு இருப்பானே வாயில, அந்த அவனா, அந்த கிருஷ்ணனா அப்படின்னு கேக்குறான். ஆமா ஆமா ஆமாப்பா, வேற என்ன பண்ணுவ? இல்ல, ஏதோ பாகவதம் ராமாயணம் உங்களுடைய குரான் மாதிரி எங்களுக்கும் இருக்கு, அந்த பாகவதத்துல இருந்து ஏதோ கதைகள்லாம் அங்க வர பக்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். சம்சார தாபத்திலேருந்து அவளுக்கு ஒரு நிவர்த்தி ஆகணும்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், பிரவச்சனம் பண்ணுவேன். அப்படியா? லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாளா அப்படின்னு. ஆமா, நிறைய பேர் வருவாளே, அதான் எனக்கு தெரியும், இந்த மாதிரி உன்னை பத்தி புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பிரேமநிதி 2 காதையும் பொத்திக்கிறார். நான் கனவுலையும் இதை பத்திலாம் நினைக்க மாட்டேன், எனக்கும் மனைவி மக்கள் எல்லாம் உண்டு, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே, இல்லப்பா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், எனக்கு புரிஞ்சுடுத்து, நான் ஒன்னும் தப்பா சொல்லல, ஆனா ஜனங்கள் இப்படி உன்னை பத்தி ரொம்ப புகாரா சொல்லிட்டு போயிருக்கிறதுக்கு நான் உன்னை வெளியில விட்டா நன்னா இருக்காது, அதனால காராகிரகத்துல அடைக்க வேண்டியதுதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவனை காராகிரகத்துல அடைச்சுடுறான். சிப்பாய்கள்கிட்ட கூட்டின்னு போக சொல்லி. இங்க கிருஷ்ணன் ஷியாம் சுந்தர் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி தாகத்தோடைய குழந்தை நின்றுட்டு இருக்கான். இவரை காராகிரகத்துல போனவருக்கு, நம்மள காராகிரகத்துல இப்படி தள்ளிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மேலேயும் கோபம் வரல, அடுத்தது கிருஷ்ணன் மேலேயும் கோபம் வரல, நான் உனக்கு இவ்வளவு பண்ணேன் எனக்கு இப்படி வந்துட்டே அப்படின்னு கோபம் வரல. அவருக்கு என்ன துக்கமா இருந்தது அப்படின்னா, நம்ம இத்தனை தூரம் எல்லாம் இன்னைக்கு காலையில இருந்து சரியா பண்ணிட்டோம், குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வைக்காம வந்துட்டோமே, அவன் குடிக்காம ஒரே தாகத்துல தவிப்பானே, நான் என்ன பண்ணுவேன்னு அதையே நினைச்சு எழுதுன்னு இருக்கார். இங்க ஷியாம் சுந்தரம் நம்மளுக்கு இப்படி கைங்கரியம் பண்ணி இவ்வளவுலாம் நல்லவனா இருந்துட்டு இப்படி இருந்தவனை இந்த ஜனங்கள்லாம் இப்படி போய் சொல்லி அவனை இப்படி காராகிரகத்துல தள்ளிவிட்டானே இந்த யவன ராஜா, இவனை நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அந்த ராஜா மேல ஒரே கோபம் வந்துடுத்து. ராத்திரி ராஜா போய் படுத்துட்டான். ஷியாம் சுந்தர் என்ன பண்றார், புதா மாதிரி வேஷம் போட்டுக்கிறார், அல்லா மாதிரி. ஏன் இவனுக்காக முகமடனா ஆயிட்டான் அந்த கிருஷ்ணன். அல்லா மாதிரி வேஷம் போட்டு சொப்னத்துல வரான். இவனுக்கு என்ன நேரில் என்ன தரிசனம், சொப்னத்துல தரிசனம். அதான் சொப்னத்துல வரான். வந்த உடனே இவன் சொப்னத்துல ராஜாவை எழுப்புறான், எழுந்துரு, நான் வந்திருக்கேன், எழுந்துரு. என்ன அப்படின்னு அவனும் திரும்பி அதே கோபமா கேக்குறான். கேட்ட உடனே, என்ன நான் கேக்குற, நான் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், உடனே எனக்கு தண்ணி வேணும், தண்ணி வேணும்னா உக்ரான் அறையில் இருக்கும், போய் குடி, கையில்ல போய் குடி, என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஏய், இந்த ஊருக்கு, சின்ன ஊருக்கு ஒரு ராஜாவா இருந்துட்டு நீ உனக்கு 10 பேர் உனக்கு சேவகம் பண்ணிட்டு உனக்கு அவன் தண்ணி குடுக்கணும், தண்ணிய அவன் குடிக்க வைப்பான், உனக்கு நீயா எடுத்து குடிக்க மாட்ட. நான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், நீ எனக்கு
நீ எடுத்துன்னு போய் குடிப்போ அப்படின்னு என்ன சொல்றியா அப்படின்னு கையில வச்சுட்டு இருக்கிற ஒரு தடியினால அப்படியே போட்டு ஒரு 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 அடி அடிக்கிறான். உடனே அந்த கட்டுல இருந்து அப்படியே உருண்டு கீழே விழுறான் ராஜா. இன்னும் எழுந்துக்கிறான், திரும்பி இன்னொரு அடி போடுறான். ஐயோ என்ன அடிக்காதீங்க, நான் இப்பவே போய் தண்ணி கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள ஓடி போய் தங்க டம்ளர்ல தண்ணியை எடுத்துன்னு ஓடி வரான். ஓடி வந்தவனே, இந்தாங்க தண்ணி குடிங்க. சே, உன் கையால எவனாவது தண்ணி குடிப்பானடா, நீ எப்பேற்பட்ட துரோகி, நல்லவனை எடுத்துன்னு போய் நீ இந்த மாதிரி சிறையில அடைச்ச, நான் குடிக்க மாட்டேன். அப்ப யார கையால குடுக்கணும்? யார இந்த இந்த அரண்மனையில யார கூப்பிட்டு குடுக்க சொல்றீங்க? நான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுறான் ராஜா. அழறான். உடனே பிரேமநிதியை கூப்பிடு, அவன் கையால மட்டும்தான் நான் தண்ணி குடிப்பேன், வேற யார் கையாலையும் தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே ராஜா வந்து, ஐயோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு, நம்ம குதாவே பிரேமநிதி தான் நல்லவன் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப வந்து பிரேமநிதி வந்து ரொம்ப நல்லவன் தான், நம்ம தான் வந்து இந்த மாதிரி ஊர்ஜனங்களோட பேச்சை கேட்டு ஊர்ஜனங்க ஏதாவது நினைச்சுக்க போறாளேன்னு நம்ம எடுத்துமே அவனை சிறையில போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், நேரா ஓடி வந்து பிரேமநிதி கிட்ட தட்டுறான். பிரேமநிதி தூங்கினா தானே பிரேமநிதி எழுந்து வந்து, என்ன ராஜா என்ன வேணும் அப்படின்னு பவ்யமா கேக்குறார். கேட்ட உடனே, ஒன்னும் இல்ல, கதவு திறந்துன்னு வெளியில வா, குதா வந்திருக்காரு, உன் கையால தான் தண்ணி குடிப்பாராம் அப்படின்னு சொன்ன உடனே பிரேமநிதிக்கு புரிஞ்சு போயிடுது, நம்ம கிருஷ்ணன் தான் வந்திருக்கான், தண்ணி வைக்காம வந்துட்டேனே, தாகத்தினால வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறான். அங்க யாரும் குதாவும் இல்லை, யாரும் இல்லை. உடனே ராஜா சொல்றாரு, அப்பா போதும்பா, நான் வாங்கின அடி, நீ முதல்ல கிளம்பு, நான் செஞ்சது தப்பு, தெரியாம உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டேன், நான் செஞ்சது தப்பு, நீ உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நீ ஆசீர்வாதம் பண்ணு, எனக்கு இனிமே இந்த மாதிரி சிரமங்கள்லாம் வரக்கூடாது, என்னை யாராவது இந்த மாதிரிலாம் படுத்தக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுந்து கெஞ்சி அழுறான். உடனே ராஜா சொல்றான், இது பிரேமநிதி சொல்றார், அப்படிலாம் இல்லப்பா, நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ராஜாவா இருந்து நீ என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ண, உண்மையில எனக்கு எந்த துளி கோபமும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அதான் நல்லவாளுக்கு அழகு, நானும் தான் இருக்கேனே, எனக்கு ஏன் இந்த புத்தி இப்படி இருக்கு, எனக்கு நல்ல புத்தி வரணும்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறான். அப்புறம் வந்து எல்லாரையும் கூப்பிடுறான், மந்திரி எல்லாம் கூப்பிட்டு, இப்பவே எல்லா ஒரு 10 அண்டா ஃபுல்லா அவனுக்கு தங்கம் வெள்ளி, அவனுக்கு என்னெல்லாம் நகைகள் பணங்கள் எல்லாம், பணம் காசு எல்லாம் கொடுத்து ஒரு 7-8 ஜமீன் அவன் பேர்ல எழுதி கொண்டு எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லி அதையும் அவன் கையில கொடுத்து ஒரு பல்லக்க வர சொல்லி, இவனை வந்து எடுத்துன்னு போய் ராஜரீகமா எடுத்துன்னு போய் அவனை ஆத்துல விட்டுட்டு வாங்கோ அப்படின்றார். இவரும் பல்லக்கில் ஏறின்னு ஆத்துக்கு வந்த உடனே அதை எல்லாத்தையும் அவன் எடுத்துன்னு வந்து, இல்லப்பா இந்த நிதியெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் திரும்பி எடுத்துன்னு போங்கோ, நான் இதுல எதுலையுமே நான் சந்தோஷப்பட மாட்டேன், என் ஷியாம சுந்தருக்கு நான் பண்ற சேவை முடிதான் எனக்கு சந்தோஷம், இதுலலாம் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, இதெல்லாம் திரும்பி வாபஸ் எடுத்துன்னு போயிடுங்கோ. இல்ல ராஜாவோட கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுறார். அவர் இருந்த காலம் வரைக்கும் அது எதையுமே அவர் உபயோகப்படுத்தினா, இன்னைக்கும் வரைக்கும் ஆக்ரால அந்த கோயில் இருக்கு, ஷியாமசுந்தர் உடைய மந்திர் இருக்கு, இப்பவும் பார்க்கலாம் நம்ம சிப்பிட்டோல்ல. ஆனா அதுக்கப்புறமா அவ குழந்தைகள்லாம் வந்திருக்கா, அதுக்கப்புறம் அவ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டாலும் என்னமோ. ஆனா இன்னைக்கும் அந்த சிப்பிட்டோல போனோம்னா இந்த ஷியாம் சுந்தருடைய கோவில நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம். அப்படி ஒரு கருணையானவன் அந்த ஷியாம் சுந்தர். அப்புறம் இவர் வந்து திரும்பி இதே மாதிரியே உபன்யாசங்கள்லாம் பண்ணிட்டு இப்படியே தன்னுடைய வாழ்க்கைய மீதி நாட்களும் அவர் ஓட்டிட்டு, அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு பரமபதத்தை அடைஞ்சிட்டார். இவருடைய சரித்திரம் வந்து பிரேமநிதியினுடைய சரித்திரம். ராஜா எத்தனையே இந்த அநியாயம் பண்ணினாலும் அவர் மேலேயும் பிரேமையை தான் கொட்டினார், ஜனங்கள்கிட்டையும் பிரேமையா தான் இருந்தார். அவருடைய பேருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை பூரா அவர் பிரேமையே எல்லார் மேலேயும் செலுத்தி பகவானுடைய பிரேமைக்கு இவர் ஆளாகி, இப்படி ஒரு உன்னதமான ஒரு சரித்திரம் இந்த பிரேமநிதியினுடைய சரித்திரம். இந்த சரித்திரத்தை சிரவணம் பண்றதுனால நம்மளுக்கும் கிருஷ்ண பக்தி வளரும். கிருஷ்ண கிருப்பையினால மேற்கொண்டு எல்லா சரித்திரங்களும் நம்ம கேட்குற மாதிரி
கிருஷ்ண கிருபை நம்மளுக்கு இருந்து நம்ம எல்லாரும் இதை அனுபவிக்கணும், இந்த சத்சங்கத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு குருநாதர் பிரேமிகேந்திரனுடைய சரணத்திலையும் கிரிதாரனுடைய சரணத்திலையும் என் விண்ணப்பத்தை வைக்கிறேன். ராதே கிருஷ்ணா சதீஷ். ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.